அது என்ன சோப்பு டப்பா நினைச்சியா இல்ல சுண்ணாம்பு இருக்கிற பக்கெட் நினைச்சியா இந்த கலக்கிற? அட சும்மா இருக்கனே, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தெரியும். எதுக்கும் மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க, இதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்க கூடாதா? ஒரு கிரைண்டர் வாங்கி சொன்னா எப்படி ஆட்டலாம்? வாங்கிட்டு வரீங்களா? நீ ஆர்டருக்கு கிரைண்டர் பத்தாதரா, ஒரு செக் கொண்டு வந்து போடுறேன், அதுல போட்டு ஆட்டி அவர் மூஞ்சில எடுத்து பூசில அப்பு லோல்னு பாருங்க சாமி, லோல்ல பாத்துடா. இது சிங்கப்பூர் கத்திங்க, நீங்க தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சின்ன ராசு, இந்த அந்த காப்பியை குடிச்சிட்டு அப்புறமா வேலையை பாரு. சரிங்க. தேங்காய் எல்லாம் உரிச்சு போட்டாச்சா? போட்டாச்சுங்க. காலையில தானே? ஆமாங்க. இந்தாங்கம்மா. டேய் ராயப்பா, அத்தா உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? எடுத்துட்டு வாடா. இன்னைக்கு ஒரு நாளைக்காவது போனிட்டு ஊத்த கூடாதா? போனு விட்டாவா? நான் கேட்ட கேளு. ஊத்துங்க ஊத்துங்க. இந்தாங்க. இதுல யாருக்கு? அண்ணனுக்கு. உங்க அண்ணன் பெரிய கலெக்டரு, அவர் வந்து வாங்க மாட்டாராக்கும். கொண்டே கூட. இந்தாங்க, உங்களால என் கௌரவமே போச்சு. இதுக்கு முன்னால டென்னு கணக்குல வச்சிருந்தியாக்கும். இந்தாடா பொம்மை பொடி. யாருங்க நாக்கிற? நீங்க வெள்ளி டம்ளர்ல காப்பி குடிக்கிறீங்க, எங்களுக்கு காலாகாலமா இந்த கொட்டாங்குச்சியில தான் ஊத்தணுமா? எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர், ஒரு பித்தளை டம்ளர், அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்லயாவது நீங்க கொடுக்கப்படாதா? கொடுக்கலாம்டா. அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ சரச்ச சரப்புக்கு கொட்டாங்கச்சியே போட்டு குடி. ஓ, சிறையில வேற குறையா? சரிடா குடி. டேய், காப்பி குடிக்கிறத விட்டுட்டு என்னடா யோசனை? நாக்கிறம்மா, கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம். ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளியே நின்னு சாமி கும்பிட வேண்டியது இருக்குது. இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டாங்குச்சியில் நாய்க்கு ஊத்துற மாதிரி காப்பி ஊத்துறீங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது. சாகர வரைக்கும் இதே கதிதான். டேய், உனக்கு வேண்டாம் அந்த கதி இருக்குடா, எனக்கு ஏண்டா வருது? பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டா போதும்டா. தரிசா கிடக்கிற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தான்டா சொந்தக்காரன். அப்புறம் என் லெவலே வேறடா. என்ன லெவலு? என்னடா? இல்ல, ஒரு சின்ன கற்பனை. 40 ஏக்கர் என் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம்னு நினைச்சு பார்த்தேன். 10 வருஷமா நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க. நாக்கிரமா, உங்க பேரு என்ன? அக்கம்மா. நீங்களும் பிறந்ததுல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பேன். டேய் வாடா போலாம். என்னடா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? என்னது கொளுத்து வேறையா? செங்கல் சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு கொஞ்சம் முளைச்சிருந்து சிறைச்சாச்சு. வாடா டே. டேய் கண்ணாடி இந்தாடா. கண்ணாடி நீ வாங்கல? நீ கண்ணாடி இத தூக்குறத சாமி, இத கூட்டி வரேன். ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான். அன்னைக்கு இப்படி அந்த மாரனாக்கு கூட்டி கொண்டு போனா அந்த ஆள் எடுத்து வச்சு கொடுக்க மாட்டேன்டா. நீங்க நல்லவங்க கொடுத்தீங்க, திருட்டு ஆகிட்டு போகாத. திருட்டு ஆகி போனா இதுதான் நடக்கும். அண்ணே அண்ணே அண்ணே, இருடா, வேலையை பாருங்கண்ணே. இங்க மட்டும் இந்த வேலை தான் லீவ்ல பாத்துட்டு. நிக்கிறாங்கல்ல, அது அப்புறம் கவனிச்சுங்க. சரி வர சொல்லு. வாங்க. இதுல உனக்கு யார் ஸ்டைல்ல முடி வெட்டணும்? எம்ஜிஆர் ஸ்டைல் உனக்கு. டேய், ஓ மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில பாரு, அப்படியே ஜனங்கட கொஞ்சம் காட்டு. இங்க பாருங்க, இவனுக்கு எம்ஜிஆர் ஸ்டைல்ல முடி வெட்டணுமா? டேய், அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரும், வேற யாருக்குமே வராது. அதுக்கு நீ ஆசைப்படாத. வேற யார் ஸ்டைல் வேணும்னு சொல்லு. சத்யராஜ் ஸ்டைலா? எந்திரா. அவர் ஹைட் என்ன தெரியுமா? 6 அங்குலம், ஹைட் 3 அடி. தண்ணி குடுக்கிற தவக்கல மாதிரி இருக்கிற உனக்கு சத்யராஜ் ஸ்டைலா? உன் காசே வேணாம். டேய் தண்ணிக்கு பிடிச்சா வந்துட்டானுங்க. அண்ணே அப்புறம் குஞ்சிக்கலாம்ண்ணே. இது ஒரு முக்கியமான வேலை தான். வேலை பாருங்கண்ணே, அப்புறம் வச்சுக்கண்ணே. அடங்கி பாருங்க. வர சொல்றா. வா உட்கார். உனக்கு யார் ஸ்டைல்ல முடி வெட்டணும்? ரஜினி ஸ்டைலு. என்னது ரஜினி ஸ்டைலா? கொஞ்சம் திரும்புடா. மண்டையில முடியே இல்ல, இது எப்படா ரஜினி ஸ்டைல் வெட்டுறது? வெட்டுறதா உனக்கு எழுதி விடுறதா? எதையாவது செய்யுங்க. இந்த பாரு, உன்னை கொலைதான் செய்ய போறேன். ஐயோ போடா. வா 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 உட்கார். உங்களுக்கு யாரு ஸ்டைல்? எனக்கு எந்த ஸ்டைலும் வேண்டாம், இருக்கிறத நீ வலிச்சு விடியா. அண்ணே லாட்டரி டிக்கெட்ண்ணே. டேய் வேணா போடா. அண்ணே அரியாண்ணே 15 லட்சம். டேய் வேணாண்ணே, ஒன்னு வாங்கண்ணே. பாவம் உன சொல்லப்பா. ஐயோ கத்தி படாத இடத்துல பட்டு போகுது. டேய் கொண்டா. இந்தா காசு கொடு. போடா. சொல்லியா? இருப்பா,
வருஷம் பூரா அவங்ககிட்ட சேவிங் பண்ணி பண்ணி போதும் போதும் ஆகி போச்சு. வேற உனக்கு என்னதான் பண்ணணுங்கிற? ஏங்க என்ன அர்ஜென்டா முடி வெட்டுங்க. போய் லைன்ல உட்காரு. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க. ஓ, உனக்கு முடி வெட்ட நேரம் லைன்ல உட்காரியா? ஒண்ணு செய்யுங்க, ஆ. நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். ஆ. அதுக்குள்ள வெட்டி வைங்க. எத? இதத்தான். என்னடா அது தலையை காட்டி தரையா கொடுத்துட்டு போறான்? அதானே. இவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? வர வர பொம்பளைங்க எல்லாம் சவரிய கொடுத்து முடி வெட்ட சொல்லுவாங்க போல் இருக்க. டேய், இத கொண்டு போய் அவன் தலையில கவுத்துட்டு வா. அப்பதான் உனக்கு சேவிங் பண்ணும். போடா. அடுத்த வாயா, வாயா, சொட்டு தலையா. போடா. வந்து உட்காரு. ஐயா! என்னடா இது? மனுஷால கூட்டு வேணா மூங்கி போதார கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க. அண்ணே, முடிஞ்ச அளவுக்கு விட்டுங்கண்ணே. முடிஞ்ச அளவுக்கு இது எப்படா வெட்டுறது? கத்திரி செதுக்க முடியாது, கத்திரியிலே வெட்ட முடியாது. வேண்டாம், புண்ணு அவசரம் வச்சு புடுக்கு. அண்ணே, பாவம்ண்ணே. டேய், பாவ புண்ணியம் எல்லாம் பாக்காத. ஏப்பா, நீ முடி வெட்டி எத்தனை வருஷம் ஆகுது? பிறந்ததுல இருந்தே வெட்டலீங்க. இப்ப மட்டும் எதுக்கு வெட்டுற? நாளைக்கு எனக்கு கல்யாணமுங்க. நாளைக்கு உனக்கு கல்யாணமா? அந்த பொண்ணு விலைக்கு வீடு விட்டு போயிடு. சரி, தலையை கொஞ்சம் காட்டுறா. இந்தாங்க. காட்டுறா. அச்சுக்கோ, என்னடா தலையில கூடு கட்டி குருவி எல்லாம் பறக்குது? குருவி போனா பரவாயில்லைங்க. ஆ. நேத்து ரெண்டு பாம்பு உள்ள போட்டு முதல்ல அதை எடுங்க. நாக்கிரியா, நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்திருக்கேன். ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறதும் தெரியல, எடுக்கிறதும் தெரியலங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவல. ஏய், எங்கடா கத்திய வச்சுட்டு கலங்குற? எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க. 5 மரக்கா 10 மரக்கா அழிச்சு கட்டினா பரவாயில்ல. 5000 ரூபாய் கேட்கற அளவுக்கு வந்துட்டியா? விரலுக்கு தகுந்த வீக்க வேணும்டா. ஐயோ சாமி, நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க. உங்களை நம்பி 2 மாடு வேலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது பொழைச்சிக்கிறேன். நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுங்க சாமி. சாமி, நான் காலை விட மாட்டேன் சாமி. காலை விடுறா. ரத்தம் போவேன். காலை விடுறா. விட மாட்டேன் சாமி. யாரா அவன்? சாமி, நான் விட ஐயோ, மாட்டேன். ஐயோ, 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 ஐயோ. என்னடா ஆச்சு? ஒண்ணும் ஆகல. நம்ம ஊர்ல ஹரியானா லாட்டரிக்கு 15 லட்சம் விழுந்திருக்கு. ஏண்டா, ஆ? நம்ம லாட்டரி சீட் வாங்கணும்ல, ஆமா. அது எங்க இருக்கு? வீட்டுல இருக்கு. வீட்ல இருக்கா? நம்ம ஊர்ல இல்ல விழுந்திருக்கு. நம்பராவது இருக்கா? நம்பர் எழுதி வச்சிருக்கீங்களா? எடுங்க, எடுங்க. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். எச்சு ஆச்சு. 39 39 24 24 16 16. ஐயோ, உங்களுக்கு தான். ஐயோ, எனக்கு தான். இந்த பாருங்க. ஐயோ, ஐயோ, 15 லட்சம் கொண்டாங்க. ஆச்சு. 39 24 16. ஐயோ, எனக்கு தான் அடிச்சிருக்கேன். ஆளு கால மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா. சோப்பு காயத்துக்குள்ள சரிங்கடா. எது? என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கற? ஐ அம் ஆல்சோ லட்சாதிபதி. என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 lakh 2 lakh. அதுக்கு மேல வேணா 5 10 தூக்கி போட போய்கிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்கார்ந்து எழுதுரு. ஏய் பொம்மை, எழுதுரு. டேய், என்ன? ஸ்டாண்ட் அப் மேன். டேய் சிங்காரம், என்னடா இது? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? ஓ மகன் கிட்ட தான் ஜக்கமா? ஜக்கம்மாவா? பின்ன உன் பேர் என்ன பொக்கம்மாவா? ஏண்டா, என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் என்ன? உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லார் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் ஜேக்காமா. யாருகிட்ட நான் உன்னை சும்மா விட மாட்டேன். டேய் இருடா. நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சா என்னமோ தெரியல. என்னடா ஆச்சு அவனுக்கு? அவருக்கு லாட்டரி சீட் விழுந்திருக்குங்க. லாட்டரி சீட்டா? I am 50 lakhs owner. 15 லாஸா? அண்ணே, தமிழ்ல சொல்லுங்கண்ணே. அச்சா, தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. 15 லட்சம். 15 லட்சமா? இவனுக்கா? Sad up your mouth. ஆர பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற? இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? அடேங்கப்பா. பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? இல்லைங்கோ. 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்கும். முன்னாடி சக்கர மாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகடா வண்டிலையும் போனவ. இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா. ஏண்டா, ஹரியானா லாட்டரி அடிச்சிருக்க, பணம் வாங்குறதுக்கு ஹரியானாக்கே போகணுமா? நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே. அவ்வளவு வசதி பண்றாங்க. அவ்வளவு 500 ரூபாய் தரல. சிங்காரம், அவசரமா உனதான் பத்தி ஓட்டிட்டு வரேன். எதுக்கு? சேவிங் பண்ணதா? டேய் சொல்றேன். யோ, இனிமே யாரும் ஜெயம் பண்ண மாட்டாரு. ஏன் சேவிங் பண்ண? சேவி பண்ண முடியாதுன்னா என்னடா லொல்லு பண்ற? போடா போடா. அதான் சொல்றாருல. போடாங்கற லொல்லு பண்றான் பாரு. அண்ணே, இந்த சனியை பிடிச்ச பெட்டி இருக்கனாலதான் போற வரவெல்லாம் சேவ் பண்ண சொல்றான். இதை தூக்கி ஆத்துக்குள்ள போடுங்க. போடா. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க, இது ஆத்துல போட சொல்றீங்க. அண்ணே, இனிமே உங்க தகுதியை வேற கொடுங்கண்ணே. வேணாம்டா. எடுங்கண்ணே. இருக்கிறது ஒரு மட்டி தான். இந்த அழிக்கிற யாருமே இருக்க முடியாது. என்னடா? வாங்கண்ணே. சம்சாரம் ஏண்டி பண்ணிட்டு இருக்க? என் தலை எழுத்து கிழிஞ்ச துணியை தச்சுக்கிட்டு இருக்கேன். கிழிஞ்ச துணியா? இனிமே நீ ஒட்டு போட்டு புடவை எல்லாம் கட்டக்கூடாது. இனி நீ கட்டு போறது பட்டு புடவை, பாரின் புடவை தான். ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு லட்சாதிபதி வீட்டுல இருக்க வேண்டிய மாதிரியாடா இருக்குது. டேய் பாரா, இது பொட்டியாண்டா பொட்டி. தூக்கி தூர போட.
இங்க பாரு அலுமினிய டப்பாவால வச்சிட்டு ஐயோ டேய் பாரா இது நான் உட்கார்ந்து கேரண்டா இது என்ன மாமா என்ன ஆச்சு? டேய் சொல்றா அண்ணனுக்கு அதிர்ஷ்டம் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. இந்த ஊர்லயே அண்ணன் பெரிய பணக்காரரு. என்னங்க என்ன விஷயம் சொல்லுங்க. அடியே லாட்டரி சீட்ல 15 லட்சம் விழுந்துருச்சுடி. ஐயோ கடவுள் கண்ணை திறந்துட்டாருங்க. கடவுள் கண்ணை திறக்கலடி, ஹரியானா லாட்டரி சீட் கண்ணை திறந்துருச்சுடி. என்ன இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? கேக்குறான் பாரு கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. 15 லட்சத்துக்கான செலவு இல்ல, இந்த ஊர் என்ன விலைன்னு கேளு. அப்புறம் எடுக்கலாம்னே. சரி இந்த தெருவாத என்ன விலை வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். அட இந்த லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றதா, இந்த குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டை இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, ஏசியோ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. அண்ணே அப்படி எனக்கு சிங்கிள் ரூம். பிச்சைக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா. சரிண்ணே, அதுல எனக்கு ஏசியும் உண்டு தானே? ரொம்ப வாசிக்காத, நீயும் நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் என் ரேஞ்ச் என்ன, உன் ரேஞ்ச் என்ன, என் ரேஞ்ச் என்ன? உனக்கா லாட்டரி டிக்கெட் விழுது? நீங்க லட்சாதிபதி, யாரா லட்சாதிபதி? நீங்க தான். ஏய் அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பணம் வாங்க. ஐயோ அதை எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லைங்க. என்னது? ஞாபகம் இல்லையா? ஐயோ ஒரு நிமிஷத்துல உன் உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைட்டாங்களா? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்கடி. ஞாபகம் வந்துடுச்சு. எங்க? வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்கேன். வீட்டுக்குள்ள வாங்க வாங்க. ராஜா இந்த தெரு வேணும். உங்க தகுதி தெரு வேணாம்ண்ணே, ரோடு வாங்கிக்கிறோம்ண்ணே. ஐயோ உங்ககிட்ட தான் அடம் புடிப்பிய, வாங்கி போட்டா பின்னால உதவும்டா. என்ன வாங்கிக்கலாம் போங்க. ஏய், சொன்னா கேளுங்கடா. மெட்ராஸ்ல போய் பவுண்ட் ரோட்டை வாங்கிடுவோம். வர்ற பஸ் எல்லாம் மறைச்சு போடுவோம். தேடி பாருங்க டேய். அங்க பாருங்க பாரு, இதுக்குள்ள பாரு. ஐயோ 15 லட்சமாச்சே. இந்த 15 லட்சம் வாங்க வரைக்கும் எனக்கு தூக்கம் இருக்காது. ஐயோ பாருடா நல்லா தேடுறல்ல. தேடுடா. பாரு இதுக்குள்ள பாரு. டேய் நல்லா கீழ பாரு, இதுக்குள்ள இல்லையாடி? டேய் தங்க புங்கு நாடாத, எங்கடி? ஞாபகம் வந்துடுச்சு. எங்க உங்க சவரப்பட்டி? அதே ஏன்டி கேக்குற? இல்லைங்க பத்திரமா இருக்கட்டும், நான் அதுக்குள்ளதான் சொருகி வச்சேன். என்னது அதுக்குள்ளதான் சொருகி வச்சியா? ஆமாங்க அது எங்கங்க? எங்கங்க அந்த பொட்டி? ஐயோ நான் எவ்வளவோ சொன்னேன்டி. அடச்சே கொண்டாங்க, அது சனி எதுக்குன்னு ஆத்துக்குள்ள போட்டி புடி போட்டாடி பாவி பையன். ஐயோ என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு வாட்ச பொண்டாடி இப்படி, வாட்ச தம்பி அப்படி, எவனாவதுக்கு சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலான்னா ஒரு பொண்ணை கத்தி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே.